அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுறேன். இன்றைய பேர் என்ன பார்க்க போறோம்னா, இயற்கை சீற்றங்கள் பத்தி பார்க்கலாம். ஏன்னா சனீஸ்வரன் பயிற்சி ஆகிக்கிறாரு. சனீஸ்வரன் வந்து கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு. 29 அன்று வந்து பார்த்தீங்கன்னா 29/3/2025 அன்று வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிக்கிறாரு. இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில இருக்காரு, நீர் ராசியில வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. இப்ப சனீஸ்வரனும் ராகுவும் சந்திக்கிற இடம் அது பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருக்காங்க. சனீஸ்வரன் ராகு கிராஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது இயற்கை சீற்றங்கள், ஒரு கடல்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பங்கள் ஏற்படுறது, அதே போல மழை வந்து கனமழை பெய்யுறது, அலைகள் வந்து பெரிய அலைகள் வர்றது, அதனால பக்கத்தில் இருக்கிற மக்கள்கள் வந்து பாதிக்கப்படுறது, இந்த பூகம்பத்தினால பாதிக்கப்படுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடியதா இருக்குது. இப்ப சனீஸ்வரனும் ராகுவும் சந்திக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசி. இப்ப ஒரு ராசிக்குமே மேசத்துல இருந்து 4 ராசிக்கு ஒரு கணக்கு இருக்கு. அதாவது தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வீட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி சரம், ஸ்திரம், உபயம் இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசிகள்னு சொல்லி இருக்கு. இந்த நீர் ராசின்னு வந்து பாத்தீங்கன்னா மேசத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா நெருப்பு, நிலம், காற்று, நீருங்கிறது கடகமா வரும். சிம்மத்துல இருந்து நெருப்பு, நிலம், காற்று, நீர்னு விருச்சிகம் போறோம். அதே போல மீனம் வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி வரும். இந்த 3 ராசி வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசிகள். இதுல இன்னொன்னு கணிதம் இருக்கு. சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், பிரளயம் அப்படின்னு சொல்லி ஒரு கணிதம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வேதங்களுமே 4 இருக்கு. ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அப்படின்னு சொல்லி அந்த மேசத்துல இருந்து கணக்கு இருக்கு. அப்ப நீர் ராசி, பிரளய ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகம் வரும், விருச்சகம் வரும், மீன ராசி வரும். அதாவது சிருஷ்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியிலிருந்து ஸ்திதி, சம்ஹாரம், பிரளயம் அப்படிங்கிறது வரும். பிரளயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடகராசி வரும். எப்பவுமே சோழி பிரசனம் கூட அஷ்டமங்கல பிரசனம் பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் பிரசனம் பாக்குறதுனால இது எனக்கு தெரியுது. அது வந்து பாத்தீங்கன்னா சோழியை எடுக்கிறப்ப வந்து கணக்கு வந்து பாத்தீங்கன்னா கற்கடகம், விருச்சிகம், மீனம் தான் எடுக்கிறது. ஏன்னா அந்த நட்சத்திரங்கள் வந்து அது முடியக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அது நீர் ராசியினுடைய இடம். அது பிரளய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வேற கணிதமெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த இயற்கை சீற்றங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு. ஏன்னா பிரளய ராசி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீர் ராசியா தான் இருக்கு. அந்த நீர்னால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் அதிகமா அங்க பாப கிரகங்கள் சந்திக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆபத்துகள்லாம் வரும். அதனால ஏற்படக்கூடிய பூகம்பங்கள், சுனாமி மாதிரி அலைகள் வர்றது, அதனால மக்கள் பாதிக்கப்படுறது, கூட்டு மரணங்கள் ஏற்படுறது, பூகம்பங்கள், மழை வந்து பாத்தீங்கன்னா கனமழை பெய்யறது, அந்த தண்ணியினால வந்து ஆபத்தை சொல்லக்கூடியது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் ராசின்னு தான் இருக்கும். சுனாமி வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து கடகத்தில் தான் இருந்திருப்பார், கடகத்தில் தான் இருந்தார். இப்ப இந்த மாதிரி நீர் ராசிகள் வந்து அதுல ராகு கேதுக்களுடைய சம்பந்தம் இருக்கணும், கேந்திரத்துல இருக்கணும். இந்த மாதிரி அவருடைய சேர்ந்து பயணிக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ற ஒரு அமைப்பு, சனீஸ்வரனும் ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூகம்பங்கள் வர்றது, ஒரு நீர்நாள் ஆபத்து, கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிப்புகள், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18/5/2025 அன்று வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு வந்து பயிற்சி இருக்கு. அதுல வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு வந்துருவார். அப்ப அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை ஆயிரும். மே மாசமே வந்து விடுதலை ஆகும். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது சனீஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன ராசியில இருக்கிற வரைக்குமே இருக்கும். சனீஸ்வரன் எப்ப அங்க மீனத்தை விட்டு வெளியே போறாரோ அது வரைக்குமே அந்த தாக்கங்கள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஆரம்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாசம் வந்து அதனுடைய பலம் வந்து அதிகமாகவும் கூட இருக்கலாம். அப்ப தண்ணினால வந்து ஒரு ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். கடல் கொந்தளிப்புகள், அதனால ஏற்படக்கூடிய பூகம்பம், இந்த கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள்னே சொல்லலாம். நீர் அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இப்ப இந்திய பெருங்கடல் வந்தா அந்த மாதிரி அந்த கடல்ல ஏற்படக்கூடிய ஒரு, அதனால பக்கத்துல கடல் ஓர பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நகரங்கள் அங்க வந்து ஒரு ஆபத்து இருக்கிறது. அந்த மாதிரி மண் சரிவுகள் அப்படிங்கிறது, அந்த தண்ணி மழை பெஞ்சு மண் சரிவுகள், அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் அதுக்காக தான் இயற்கை வழிபாடுகளை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வச்சிருப்பாங்க. பஞ்சபூதத்திலையுமே பஞ்சபூதம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் சொல்லி வழிபாடுகள் இயற்கையே இறைவனா வந்து பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த வழிபாடுகள் குறைய குறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபத்துகள் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்துட்டே தான் இருக்குது. அதே போல கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த சனீஸ்வரன் ராகு சந்திக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவுலயே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா குறையிற மாதிரி இருக்கும். இதுல நம்ம பிரார்த்தனை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு ஆபத்தும் மக்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி எல்லாம் கூட்டு மரணங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறத பிரார்த்தனை. இருந்தாலும் இயற்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருனாலையும் வந்து நம்ம தடுக்கவும் முடியாது. இயற்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அது வந்து வரதான் செய்யும். இந்த பதிவு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.